உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம கூட வக்கீல் சுஜித் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்னோட சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். சார், என்னோட இன்னைக்கு முதல் கேள்வி சார், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது கட்டாயம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அது சொல்லுங்க சார். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறா இருந்தா லீகல் ஒப்பீனியன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாலோ இல்லாட்டி எந்த டாக்குமெண்ட் நீங்க போட்டீங்கனாலும் அதை ரெஜிஸ்டர் பண்றது சில டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரி, சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா பண்ணிக்கிறது ஒரு சேஃபர் ஹேண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 17 என்ன சொல்லுதுன்னா, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா நீங்க சொல்றது லேண்ட் இந்த மாதிரி தானே? ஆமா, லேண்டு, பில்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டில வரும். ஓகே, ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு முக்கியன்றது இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு 2 கேஸ் வச்சு எதனா சொல்ல முடியுங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, அதை வச்சு அவங்களுக்கு என்னென்ன ஒரு பின்விளைவுகள் ஏற்பட்டிருக்கும்ல இது ரெஜிஸ்டர் பண்ணாம, அது சொல்லுங்க. ஸோ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு கேஸ். ஓகேவா? இந்த கேஸ் நேம் ஷக்கீல் அகமது வெர்சஸ் சையத் அக்லாக் ஹுசைன். ஓகேங்களா? சோ இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, முஸ்லிம் லால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓரலா கிஃப்ட் கொடுக்கலாம். வாய் மூலமாவே நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம், அது ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல. முக்கியமான விஷயம், இது முஸ்லிம் லாக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். மத்த மதத்தை சேர்ந்த எல்லாருமே ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதை கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். சோ ஓரலி ஒரு கிஃப்ட் தர்றாரு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அதே முஸ்லிம் ஆளு இன்னொருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் மூலமா தராரு. அதாவது ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்னு வச்சுக்கலாம். சோ அவர் என்ன கேக்குறாருன்னா, எனக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்திருக்காரு, சோ ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கேக்குறாரு. பட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அக்ரிமெண்ட் போட்டா அது கன்ஃபார்மா ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணா தான் அது கோர்ட்லயே எவிடன்ஸா எடுத்துக்க முடியும் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்றாங்க. சோ இதனால ஒரு ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றது எவ்வளவு அவசியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு போறேன்னு வைங்களேன், நான் இன்னொருத்தவங்க கிட்ட கேக்குறேன், அதாவது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி மாறும். அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒத்துக்கல. ஓகே, நான் ஒரு சைடு ஒத்துக்கிறாங்க, ஒரு சைடு ஒத்துக்கல. இந்த ஒரு சினாரியோல நாங்க என்ன பண்றது? ஓகே, சோ இதே மாதிரி ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு கேஸ் நடந்திருக்கு. சோ அந்த கேஸ் ஆர் கஸ்தூரி வெர்சஸ் ஹேமலதா. சோ இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னா, கேஸ் ஃபைல் பண்ணவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்க இனிஷியலி சரி ஓகே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறாங்க. ஆனா அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்க லேட்டரான் ஒத்துக்கல. இனிஷியலி ஓகே சொன்னவங்க லேட்டரான் ஒத்துக்கல. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போறவங்க கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நான் இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுக்கு இதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டை காட்டுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ப்ராப்பர்ட்டியை விற்க போறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த எவிடன்ஸ் எல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்லாம் நம்ம கோர்ட்ல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இனிஷியலி ரெஜிஸ்டர் பண்ண ஒத்துக்கிட்டு லேட்டரான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. சோ அதனால இந்த ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நம்ம அன்ரெஜிஸ்டர்டாவே நாங்க டாக்குமெண்ட் எவிடன்ஸா எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போறவங்களோ இல்லாட்டி விற்க போறவங்களோ டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃப் கேட்கலாம். சோ இதுல என்ன ஆகும்னா, அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த ஒரு ரிலீஃப் மூலமா நம்ம கோர்ட் ஆர்டர் வாங்கிக்கலாம். இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது கம்பல்சரின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க கோர்ட்னு சொல்லி பேசுனீங்க. ஒரு கோர்ட்ல நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறேன், என் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஒரு கேஸ் எடுத்துட்டு போறேன்னா, அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா
அதோட ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது அவங்களுக்கு ஈஸியா இருக்குமா? ரெஜிஸ்டர் பண்ணாம போனா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க ஈஸியா இருக்குமா? ரெஜிஸ்டர் பண்ணா தான் அவங்க எவிடன்ஸாவே கன்சிடர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணாத லேண்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சில ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்றது முக்கியம். ஆமா, முக்கியமா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நான் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் மென்ஷன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்னர்ஷிப் டீடு, ட்ரஸ்ட் டீடு, இதையும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேட்டர் ஆன் லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் வரையில அதை எவிடன்ஸா யூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேர் பண்ணாம இருக்காங்க. அதெல்லாம் வந்து பொருட்படுத்திக்காம வந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இப்ப பண்ற இந்த செலவு வந்து லேட்டர் ஆன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்பதான் தெரியும். எஸ். ஸோ இந்த வீடியோட ஓவராலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டியை ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுல ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் சார் சொன்னாரு. அது நிறைய பேர் கிடைக்காத அந்த ரிலீஃப்லாம். ஸோ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்கின அப்புறமும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கை மாத்துறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தரா நீங்க எதனா ஒரு கேஸ் எதனா நீங்க எடுக்கிறீங்கனாலும் ரெஜிஸ்டர் இல்லாத டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க எதனா ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, இல்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்றீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுல ஏதாச்சும் சிக்கல்கள் நீங்க மேற்கொண்டீங்கன்னா நீங்க சாரோட டீமை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க இதுக்கான லீகல் சப்போர்ட் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சார் உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடியில உங்களோட queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் queries இல்லாட்டி வேற ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் அந்த மெயில்ல போடுங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு.